ஏற்கனவே வாங்கியிருக்க லோனை அடைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த லோனை நீங்கள் அடைக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் அடைச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் உங்களுடைய பேங்க்ல கிரெடிட் ஆகும். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே எலிஜிபிலிட்டி அவங்க பெருசா கேட்கல. உங்களுடைய இன்கம் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்தாவே போதும் உங்க லோன் தர தயாராகிறாங்க. கிரெடிட் ஸ்கோர் 600 இருந்தாலும் சரி, 650 இருந்தாலும் சரி, 700 இருந்தாலும் சரி, உங்களுக்கு தாராளமாக லோன் கிடைக்கும். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். தை பிறந்தா வழி பிறக்கும். கண்டிப்பா உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். அது ஒரு நல்ல ஒரு வழியா இந்த பொங்கல் நாள் இருக்கும்னு நம்புறேன். கிரெடிட் கார்டு நிறைய பேர் வாங்கி வச்சிருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பர்சனல் லோனும் சேர்த்து வாங்கி வச்சிருப்பாங்க. மாசம் மாசம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த தையில கூட உங்களுக்கு நல்ல விதமான வழிகளை பிறக்க வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே டெபிட் கன்சல்டேஷன் லோன் தரக்கூடிய ஒரு 3 விதமான பேங்குகளை பத்தி பார்க்க போறோம். இது போல ஏற்கனவே கடன் வாங்கி வச்சுக்கிறவங்க, கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிறவங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை தராங்க இவங்க. இந்த 3 பேங்குகளும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரபலமான பேங்குகள், நிறைய விதமான ஆஃபரோட இந்த லோன் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த பொங்கல்ல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வழி உருவாகும். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவாக விளைக்கிறது நான் மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் தரக்கூடிய ஒரு ஆப்பை பற்றி குயிக்காக பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸை குயிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஏற்கனவே கடன் இருக்கிறவங்களுக்கு லோன் தரக்கூடிய இந்த பேங்க்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஆப் யாருன்னு அப்படி கேட்டிங்கன்னா பேஷன்ஸ் பர்சனல் லோன் ஆப். பேஷன்ஸ் பர்சனல் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே கிரெடிட் ஸ்கோர் ஒரு 600 இருந்தாலும் சரி, 650 இருந்தாலும் சரி, 700 இருந்தாலும் சரி உங்களுக்கு தர தயாராக இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட இந்த ஆப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக சீக்கிரமாக பார்த்து முடிக்கலாம். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் டெவலப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கேட்குது. ஸோ இங்கிலீஷ் நான் கொடுத்துருக்கேன். கெஸ்ட் ஆர்டர் நீங்கள் கொடுத்துரு மொபைல் நம்பர் வரும். மொபைல் நம்பர் கொடுத்தவருக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தவருக்கு கண்டினியூ வரும். கண்டினியூ நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெர்மிஷன்ஸ் வருது. பெர்மிஷன் ஸ்க்ரால் பண்ணி டெர்மினல் கண்டிஷன்ஸ் ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா கண்டினியூ கொடுத்த பிறகு மறுபடியும் கண்டினியூ தான். ஸோ அது இங்கே கொடுத்துட்டு பிறகு அலோஸ் வரும். 2 விதமான அலோஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது, டேட் ஆஃப் பர்த் கேட்குது, ஜெண்டர் மேலா ஃபீமேலா கேட்குது, மந்த்லி டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு கேட்குது, பேன் கார்டு நம்பர் கேட்குது, கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்குது. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்றது போல உங்களுக்கு இருந்தாலும் பேசிக் இதுதான் அவங்க கேட்கறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்ததுனால உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அதுக்கு ஓகே நீங்கள் சொன்ன பிறகு அடுத்தது உங்களுக்கு கேஒய்சி டீட்டெயில்ஸ் கூட போகிறாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு செல்ஃபி நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா நான் பேங்கிங் அதாவது NACS சொல்லக்கூடிய பேங்க்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களோட ஆட்டோ டெபிட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கின்ற விஷயத்தை காட்டுறாங்க. அந்த அமௌண்ட் தெரிஞ்ச பிறகு அது கீழே என்ன EMI நீங்கள் சூஸ் பண்ணி காட்டுறாங்க. 9 மாதம் கட்ட போகிறீங்களா, 12 மாதம் நீங்கள் கட்ட போகிற டீட்டெயில்ஸ் இங்கே காட்டுறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் ஓகே உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கு உங்களோட EMI நீங்கள் சூஸ் பண்ண பிறகு உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடுவங்க சொல்கிறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாயிலேருந்து 5 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபரிங்க பண்ணுறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 6 மாதத்துலேருந்து 36 மாதம் வரைக்கும் EMI பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்குமே எலிஜிபிலிட்டி அவங்க பெருசாக கேட்கல. உங்களுடைய இன்கம் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்தாவே போதும் உங்கள் லோன் தர தயாராகிறாங்க. கிரெடிட் ஸ்கோர் 600 இருந்தாலும் சரி, 650 இருந்தாலும் சரி, 700 இருந்தாலும் சரி, உங்களுக்கு தாராளமாக ஒரு லோன் கிடைக்கும். அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. தாராளமாக நாங்கள் லோன் தர தயாராக இருக்குன்ட்டு அவங்க எழுத்தின் வடிவிலே அழகாக போட்டிருக்காங்க. ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் ஒரு மேட்ரு கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் லோன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆப்பில் லோன் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, அதாவது பேங்க்கில் வாங்கி வச்சுருந்தாலும் சரி, ரீபேமெண்ட்டை ப்ராப்பராக பண்ணிவிடுங்க. ஏதாவது ஒரு பெண்டிங் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு லோன் நாங்கள் தருவது கொஞ்சம் கஷ்டம்னு டீட்டெயிலாக அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லைன்னா தாராளமாக லோன் கிடைக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான வட்டி போடுவாங்க. கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு குறைவான வட்டி வரும், அதாவது நார்மலான ஒரு வட்டி வரும்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பேஷன்ஸ் பர்சனல் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஒரு நார்மலான ஒரு ஆப்பு. உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படிச்சு பாருங்க. விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்க. என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு, பர்சனல் லோன் இருக்கு, மாசம் மாசம் தொண்டு விழுந்துட்டே இருக்கு, EMI கட்டவும் முடியல, கிரெடிட் கார்டை மெயின்டைன் பண்ணவும் முடியல, நானும் அடைக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணி பார்த்தேன் முடியல, இப்போ எனக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா கேட்டிங்கன்னா இந்த பொங்கல் நாளில் கூட உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் தரக்கூடிய பேங்குகள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு 3 பேங்க்கு, அதாவது ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 3 பேங்க் யாருன்னு பற்றி பார்க்கலாம். இது நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி இல்லை, இவங்க டைரெக்டாக ப்ரைவேட் பேங்க். ஸோ அந்த 3 ப்ரைவேட் பேங்க் யார், அவங்க என்னென்னலாம் ஆஃபர் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அவங்க கேட்குறாங்க, இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி வாங்கலாம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்குமே பர்சனல் லோனுக்கு நிறைய விதமான ரீசனுக்காக பர்சனல் லோன் தராங்க. அதில் டெபிட் கன்சல்டேஷன் லோனும் ஒன்று. ஸோ இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஒரு கேஷ் தேவைப்படுதுன்னா எந்த வித டாக்குமெண்ட்டும் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் நீங்கள் வேணும்னு போட்டால் போதும். ஒரு 50,000 1 லட்ச ரூபா கூட உங்களுக்கு லோன் தர தயாராகவே இருக்கிறாங்க. எந்த டாக்குமெண்ட்ஸும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் லோன் ஈஸியாக உங்களுக்கு அப்ளை பண்ணிடலாம். இது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு கொடுக்குறாங்க. இல்லைங்க டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் வேணும், எனக்கு ஆல்ரெடி லோன் இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா அப்பேற்பட்டவங்க லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரு உங்களுடைய இன்கம் வச்சு தான் அவங்க தராங்க. உங்கள் கிரெடிட் கார்டையும் உங்கள் பழைய லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராங்க. ஆக்சிஸ் பேங்க் தரக்கூடிய இந்த லோனை பொறுத்த வரைக்குமே இஎம்ஐ 12 மாதத்துலேருந்து 60 மாதம் வரைக்கும் இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். 50,000 15 லட்சம் வரைக்குமே உங்கள் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இடையில் உங்களுக்கு பணம் தேவைப்படுது, லோன் அப்ளை பண்ணிட்டீங்க, லோனும் வாங்கிட்டீங்க, டக்குன்னு பணம் தேவைப்படுதுன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் பர்சனல் லோனும் ஒன்று தராங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஒரு 10,000 தராங்க, அல்லது 1 லட்ச ரூபாய்க்குள்ளே அந்த லோன் ஆஃபர் உங்களுக்கு தராங்க. இந்த லோனை வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி, அதாவது ஏற்கனவே லோன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்களுடைய டேக் ஹோம் சேலரி இஎம்ஐ போக ஒரு 50% உங்கள் சேலரி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 40,000 சம்பளம் இருக்குங்களேன், 20,000 இஎம்ஐ போச்சுன்னா 20,000 நீங்கள் டேக் ஹோம் சேலரி கொண்டு போகணும். அந்த லெவல் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த லோன் கிடைக்கும் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம், வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஆப் மூலமாக அப்ளை பண்ணலாம். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணாலும் அப்ரூவுக்காக கண்டிப்பாக பேன் கார்டு நம்பர் அதெல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு இவ்வளோ சேங்ஷன் ஆகிருக்கு, ஏற்கனவே லோன் போக இவ்வளோ உங்களுக்கு கிடைக்கின்றதை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து வீட்டில் வந்து உங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க். சிட்டி பேங்க்கும் உங்கள் டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் தராங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30 லட்ச ரூபா வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம், சிட்டி பேங்கை பொறுத்த வரைக்குமே ஃபிக்ஸட் ரேட், அதாவது ஃப்ளோட்டிங் ரேட்டு கிடையாது, ஃபிக்ஸட் ரேட். ஒரு இஎம்ஐ நீங்கள் போடுறீங்க, உதாரணத்துக்கு 36 மாதம் இஎம்ஐ போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இஎம்ஐக்கு ஒரு 3,000 ரூபா கட்டுற மாதிரினா அந்த 3,000 ரூபா தான் கடைசி இஎம்ஐக்கும் இருக்கும். ஸோ இஎம்ஐ மாறாது, ஃபிக்ஸ்டு ஒரு ரேட்டு போடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ ஃபிக்ஸ்டு ரேட்டுன்றது ஒரு சில பேங்க் தான் தராங்க, சிட்டி பேங்க்கும் தராங்க. ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க்கில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் கிடைக்கும். இல்லைன்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளே போக மாட்டுது. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக கேட்குது, இல்லைன்னா போட்டிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மொட்டையாக பட்டுன்னு சொல்லிடுது. ஸோ அப்படி தேவைப்படுறவங்க சிட்டி பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு 6 மாதம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு லோன் எடுத்ததுனால, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததுனால அது ஒரு பெரிய ப்ளஸ். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். மூணாவது பார்த்தீங்கன்னா HDFC பேங்க். HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் 40 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுடைய இன்கம் ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இஎம்ஐ 1 மாதத்துலேருந்து, அதாவது 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம், அதாவது 60 மாதம் வரைக்குமே நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. 2 வருஷமாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சாதாரண பர்சனல் லோன் வாங்குறதுக்கும் டெபிட் கார்டு சொல்யூஷன் லோன் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவங்க போட்டிருக்கிறது வந்து 10.50 போட்டிருக்காங்க, 25% அதிகபட்சம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் டெபிட் கார்டு சொல்யூஷன் லோனை பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். உதாரணத்துக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் பர்சனல் லோன் போடுறதை காட்டிலும் டெபிட் கார்டு சொல்யூஷனுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அவங்க வந்து ஒரு 3,999 ரூபா ப்ராசஸிங் ஃபீஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு சொல்யூஷனுக்கு கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த 3 பேங்க்குகளும் நடைமுறையில் எப்படி இந்த லோனை சாத்தியப்படுத்துவாங்க, ஏற்கனவே கடன் இருக்கிறவங்களுக்கு எப்படி சாத்தியப்படுத்துவாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நடைமுறை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வாங்கியிருக்க லோனை அடைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த லோனை நீங்கள் அடைக்கணும், அவுட்ஸ்டாண்டிங் அடைச்சிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டு உங்களுடைய பேங்க்கில் கிரெடிட் ஆகும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இல்லைங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னா 5 லட்ச ரூபா அங்கே வாங்கியிருக்கீங்கன்னா அதே 5 லட்ச ரூபாய்க்கு அங்கே ஒரு 14% வட்டி போட்டிருக்காங்கன்னா இவங்க ஒரு 11% போட்டு உங்களுக்கு கம்மி பண்ணி இஎம்ஐ கம்மி பண்ணி கட்டுற மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து 2வது விஷயம். நான் சொன்ன இந்த 3 பேங்க்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேங்க்ல உங்களுடைய கடன் அடைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தை பிறந்தா கண்டிப்பாக வட்டி பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிரோஜனமாக. மற்ற வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.